நடிகை த்ரிஷாவை தாவைக்க சார்பல விராலிமலை களம் இறங்க வைக்க போறதா ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளிவர போகுதுன்னு சொல்லப்படுது. இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா நீங்க என்ன தப்பு எடுத்துக்கிட்டீங்க? இந்த கல்யாணம் எனக்காக பண்ண, எனக்கு அப்புறம் உங்களை கவனிச்சுக்க ஒரு தாய் வேணுங்கிறதுக்காக பண்ண. Hi guys, I am absolutely thrilled to announce. இந்த சொம்பு எங்க வச்சிருந்த? 2 நாளா தாடிக்கு இருக்கமா நானு. என் கஷ்டமெல்லாம் தின்னுச்சு. அதிமுகவுல இருக்கிற எல்லாரையுமே தாவைக்காவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற பிளானையும் சொன்னது நடிகை த்ரிஷா தான் அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஒரு அதிமுக 2.0 மாதிரி இருக்கணும், அதிமுகவுடைய எல்லா முக்கியமான ஆட்களையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காகவே முழு வீச்சில் இறங்கி இருக்குது தாவேக. பார்த்தாலே தெரிகிறதா? இந்த நிலையில தான் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கல இறங்கி இருக்காங்க. என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே. இந்நிலையில தமிழ்நாட்டுல இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுல ஒரு தொகுதி விராலிமலை. இந்த தொகுதியில நடிகை த்ரிஷாவை தாவைக்க சார்பல களம் இறங்க வைக்க போறதா ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளிவர போகுதுன்னு சொல்லப்படுது. நீ தேர்தல் நிக்கிறியா? ஆமாண்ணே, சும்மா தானே இருக்கேன். நான் நின்னே. ஏண்டா சும்மா இருக்கிறவெல்லாம் தேர்தல் நிக்கணுமா? தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா? தெருவுல நிக்கிற நாய் நீ தேர்தல் நிக்கணுமா? உனக்கு யாரா ஓட்டு போடுவா? ஏன் இன மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க? இது சம்பந்தமா விஜயபாஸ்கர் கிட்ட நடிகை த்ரிஷா பேசியதாகவும், என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு அதுக்கான முன்னேற்பாடுகளையும் அந்த தொகுதியில நடிகை த்ரிஷாவை நிக்க வச்சு வெற்றி பெற வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் விஜயபாஸ்கர் முன்னெடுத்திருக்கிறதா தகவலும் வெளிவந்திருக்கு. ராஜ் செம்மையா யோசிச்சுக்கிட்டு இருக்கா மச்சான். இடைத்தேர்தல நின்னு அவங்களும் போட்டிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் கட்சியோட முக்கிய பொறுப்புலையும் அவங்க அங்கம் வகிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இனி எவனாவது என்னைய பத்தி அவ தூரம் பேசினா சும்மா விட மாட்டேன், பிச்சிருவேன் பிச்சு. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வரமாட்டேங்குதா? மேடைக்கு மேட அதிமுக ஒரு ஊழல் சக்தின்னு பேசினாரு. ஆனா அந்த ஊழல் கட்சியில இருக்க ஊழல் பெருச்சாளிகள் எல்லாம் இவர் கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய அலுமினியம், பழைய சில்வர், பழைய செம்பு, பழைய மிக்சி, பழைய கிரைண்டர், பழைய டிவி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம். வாங்கம்மா வாங்க. இரட்டை இலச்சினத்தில் வெற்றி பெற்றவர்களை ராஜினாமா செய்ய வைத்து சிலர் தங்கள் கட்சியில் இணைப்பதாக இபிஎஸ் கண்டனம். இப்படி ஒரு ஆட்சியை நடத்த முதலமைச்சர் விஜய்க்கு அருகதை உள்ளதா என்றும் கேள்வி. வாங்கல வாங்க, நாட்டுக்கு நல்ல செஞ்ச கட்டவங்களை காட்டி கொடுப்பீங்க, காந்தியை சுடுவீங்க, காமராஜரை தோக்கெடுப்பீங்க. அப்ப நான் மட்டும் ஏன் நல்லவனா இருக்கணும்? மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் திரு ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அற்புத காட்சி மாபெரும் தவறு. ஏன்னா இவர்கள் அம்மாவின் தொண்டர்கள், அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். இவர்கள் பல பேர் 3 முறை 4 முறை 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல முறை அமைச்சர்களாக இருந்தவர்கள். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீதான குட்கா முறைகேடு வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இனி ஒரு மண்ணும் பண்ண முடியாது உன்னால. சங்கு தாண்டி இவனுக்கு. அண்ணன் எந்த வழியில போறாங்களோ அந்த வழியில நாங்க போவோம். போய் அந்த கிணத்துல குதில எல்லாம் அப்படியே உட்கார்ந்து ஒரு செல்ஃபி எடுங்க, ஃப்ரீயா இருக்காம ஒரு செல்ஃபி எடுங்க, அப்படி அடிச்சு விடுங்க. எக்ஸ்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டால அடிச்சு விடுங்க. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? புதிய மாற்றம், புதிய மலர்ச்சி,
அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். ஊழலற்ற ஆட்சி அப்படிங்கறது தான் விஜய் அவர்களுடைய பெரிய இலக்கா இருக்கு. இந்த 45 நாட்கள் அதை முன்னெடுத்து தான் பேசுறாங்க. ஆனா உங்கள் மீது கடுமையான புகார்கள் இருக்கு. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. குட்கா ஊழல் இருக்கு. அதே போல சுகாதாரத்துறையில சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அரசியல்ல நான் கடைசி ரோல்ல இருந்தோன்னு வைங்களேன், யாரும் உங்க மேல எந்த பழியும் சுமத்த மாட்டாங்க. முன்னாடி நின்று படைத்தளபதி மாதிரி நீங்க முன்னெடுத்து போனீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக பொலிட்டிக்கல் வெண்டேட்டான்னு சொல்லுவாங்க. அரசியல் கால் பண்ணிடுச்சுனால வழக்குகள் வரும். எப்படி தப்பிச்சோம் பாத்தியா? எந்த வழக்குகளும் என்னை குற்றவாளின்னு சொல்லல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அதாவது நீங்க சொன்ன அந்த வழக்குல எஃப்ஐஆர்ல என் பேர் கிடையாது. சொல்றேன், சார்ஜ் ஷீட்லயும் என் பேர் கிடையாது. நான் சொல்றேன், எஃப்ஐஆர்ல என் பேர் கிடையாது. முதல் சார்ஜ் ஷீட்ல என் பேர் கிடையாது. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பொலிட்டிக்கல் வெண்டாட்டால செகண்ட் சார்ஜ் ஷீட்ல பேரை சேர்க்கிறாங்க. சட்ட போராட்டம் நடத்தி நான் அதுல அந்த சார்ஜில இருந்து நான் வெளியே வந்துடுவேன். அவ்வளவுதான் சப்ஜெக்ட். அதிமுக ஆட்சியில அவ்வளவு மக்களோட வரி பணத்தை கொள்ளடிச்சிருக்காங்க. குட்கா ஊழல், வாக்கி டாக்கி ஊழல், தாது மணல் ஊழல், எல்லா ஊழலை பத்தி பேசுறாங்க. ஆனா கடந்த ஆட்சியில ஒரு நடவடிக்கை எடுக்கல. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? ஊழல் சக்தின்னு சொல்லி அங்க இருந்து வர்றவங்க இப்படி தூய்மையானவங்களா இருப்பாங்க. உங்க கட்சிக்கு வந்து ஒரு தூய சக்தின்னு சொல்றீங்க. இங்க இருக்க ஊழல் சக்தி இங்க வந்து கலக்கும் போது அது தூய சக்தியா மாறுமா, ஊழல் சக்தியா மாறிடுமா? இந்த அதிமுக கட்சியில் இருக்கிற துரோகிகளை களை எடுக்கிற பெண்கள் வீறு கொண்டு எழுந்து வந்திருக்காங்க. வருங்கால தமிழகத்தை எடப்பாடி ஆளுதான் போறாரு. பைத்தியக்காரர். சகோதரிகளே, வெட்டி வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும். அந்த மடையர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் இருக்கிறோம். அம்மாவின் தங்கைகள், அம்மாவின் பிள்ளைகள், நாங்கள் இருக்கிறோம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. நம்ம குட்கா நாயகன் சி விஜயபாஸ்கரும் நாளைக்கு 20,000 பேர் வராங்க. நம்ம மாவட்டம், கரூர் மாவட்டம். நீ ஒரு தற்குறிடா. நீ போயிட்டு உன்னோட தற்குறி கூட்டத்தோட சேர்ந்துக்கோடா. எதுக்குடா எங்க கட்சி ஆளுங்களை உன்ன மாதிரி தற்குறியா மாத்த கூட்டிட்டு போற? லஞ்ச ஒழிப்பு துறையால 2024 100 கோடி மதிப்பிலான நில மோசடி வழக்குல கைதான எம்ஆர் விஜயபாஸ்கரும் உங்க கட்சியில சேர போறாங்க. உண்மை. தொட்டவங்களை விட மாட்டோம், ஆனா அவங்களை எல்லாம் சோஃபா கொடுத்து எங்க கட்சியில சேர்த்துக்குவோம். அதானே விஜய் சார்? ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு சந்தானம்மன் கோவில் ஒரு கோவில், அதை சுத்தி இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அங்க வந்து கல்யாணம், நிச்சயதார்த்தம், இன்னும் சில சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துறத வழக்கமா வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அங்க நன்கொடையா, அன்னதான நன்கொடையா 1000 ரூபாய் இந்த கல்யாணம் நடத்துறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா அது 2000 ரூபாவா எந்த ஜியோவும் பாஸ் பண்ணப்படாம, எந்த கவர்மெண்ட் ஆர்டரும் இல்லாம விலையை கூட்டியிருக்காங்க. அவங்கள மாதிரியே இருக்கிற திருச்செந்தூர்ல இப்படித்தான் விலையை கூட்டி 2000 ரூபாய் இருந்த சேவைக்கு இப்ப 5000 ரூபாயா, 3000 ரூபாய் இருந்த சேவையை 10,000 ரூபாயா, பல மடங்கு விலை கூட்டியிருக்காங்க. இந்த வருமானத்தெல்லாம் கணக்கு காமிச்சு செப்டம்பர்லயோ அக்டோபர்லயோ இவங்க ஒரு பட்ஜெட் போடுறப்ப இந்த 3 மாசத்துல அறநிலையத்துறையோட வருமானத்தை நாங்க கூட்டிட்டோம், அதுக்கு காரணம் நாங்க பார்ட்டி ஃபண்டை ரத்து பண்ணதுன்னு கதை விடுவாங்க. கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் விலையை கூட்டி அந்த விலையை கூட்டுறதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை தாங்கள் ஊழலை ஒழித்ததன் வழியாக வந்தது அப்படின்னு கதை விடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கு இந்த தாவேக அரசு. ஏமியா நேத்து அந்த பதுங்குனது இப்படி பாய்ந்ததுக்கு தானயா? இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும்
அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. தலைமையிலான கூட்டணிக்கு பெயர் வைப்பது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இன்னைக்கு வரைக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்களே. எதன் அடிப்படையில்? அவங்க என்ன உங்களை எதிர்த்து தானே தேர்தலில் மக்களை சந்திச்சு அவங்க ஓட்டு கேட்டாங்க. இப்ப எப்படி திடீர்னு உங்க மேல இவ்வளவு ஒரு பாசம் 1 மாசம் கூட ஆகுறதுக்குள்ள? அப்ப அது குதிரை பேரம் இல்லையா? மின்சார கட்டணத்தை அதிகரித்ததாக எங்கேயுமே அதிகாரப்பூர்வமா அறிவிக்காம மின்சார கட்டணத்தை அதிகரிச்சிருக்காங்க. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. கடந்த மே மாசம் 2000 ரூபாய் 3000 ரூபாய் மின்சார கட்டணம் செலுத்தினவங்களுக்கெல்லாம் இப்ப 12,000 ரூபாய் 11,000 ரூபான்னு பல மடங்கு அதிகமா மின்சார கட்டணம் வந்திருக்கு. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னோட பாடிக்கு இன்னைக்கு ஒரிஜினல் அதிமுக தமிழக வெற்றி கழகம் தான். டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. இன்னைக்கு ஒரிஜினல் அதிமுக தமிழக வெற்றி கழகம் தான். என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருந்தி, ஆக்சிடென்ட் ஆயிரும். அதாவது புரட்சி தலைவி அம்மா கட்டி காத்த அந்த மதச்சார்பற்ற தன்மை, சமூக நீதி, பெண்களுக்கான முன்னுரிமை, உழைப்புக்கான மரியாதை, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக புரட்சி தளபதி நம்முடைய முதல்வர் அவர்கள் அவர் தான் அந்த கொள்கைகள் லெகசி மொத்தத்தை ஃபாலோ பண்றாரு. இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை. அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். அதிமுகவிலிருந்து இவ்வளவு பேர் விலகிறதுக்கு உண்மையான காரணம் தான் என்ன மேடம்? அதிமுக விலக காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பதவி வெறி, பணவெறி, கரெக்டா கண்டுபிடிச்சாயா? யாருக்கும் முன்னுரிமை கொடுக்காதது, சுயநலம், பதவி வெறி, பணவெறி, சுயநலம். நாப்பா வெறுப்பேத்துக்கிறாயா? டெய்லி உழைச்சிட்டு தான் இருந்தோங்க. என்ன கொடுக்கப்பட்டது? மகளிர் அணியில ஒரு பதவி கேட்டாங்க, நான் கொடுத்தாரா? முதல்ல இல்ல, எதுவுமே செய்யவே இல்லையே. ஒரு ப்ரமோஷன் கூட, ஒரு அங்கீகாரம் தானே, உழைப்பதற்கான அங்கீகாரம் தானே கேட்டோம், எதுவுமே கொடுக்கப்படலையே. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். நீங்க ஒரு பத்திரிகையாளரா இருக்கீங்க, நம்மள பல காலமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நாங்க அதிமுகல இருந்த போதுல இருந்து பேரம் எப்படி தொண்டர்கள் எல்லாம் பேரம் பேச முடியுமா? அது எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? விரும்பிதான் ஒரு இடத்துல எல்லாரும் கொத்து கொத்தாக இணைவார்களே தவிர யாரையும் விலை கொடுத்தோ இல்ல மூளைக்குள்ள போய் புகுந்து கிளாஸ் எடுத்தோ இது பண்ணி எல்லாம் யாரையும் நம்ம சேர்க்க முடியாது. வீட்டுக்கு வா, செல்ஃபி எடுக்க முடியாம பண்ணிடுறேன். பாத்துட்டு இருந்தா சும்மா வராது, அடிங்கயா. அடிக்காதீங்க. ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காது. 23ஆம் புலிகேசியின் ஆட்சி துவங்கி விட்டது. 5 வருடத்திலே அழிவு நிச்சயம். போ. இப்ப எங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் வந்திருக்கு எங்களுக்கு அரசியலை பத்தி. கர்நாடகா மேகதூதர்லான்றாங்க, அதெல்லாம் என்னன்னே தெரியாது. மர்க்கா சொல்லு. கர்நாடகா மேகதூதர்லான்றாங்க, அதெல்லாம் என்னன்னே தெரியாது. மர்க்கா சொல்லு. கர்நாடகா மேகதூதர்லான்ற நீங்களா யாருடா? How do I tell you? சட்ட வல்லுநர்களுடன் வாங்க சட்ட வல்லுநர் பிள்ளைகவை இல்ல நில்லுனலு வகுப்பில் சினிமா பாடுனலு கவர்ச்சி பாட்டுக்கு ஆடுனலு. ஆனா இருக்கிற ஏழை மாணவர்கள் படிச்சு முன்னேறி இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியில போயிடக்கூடாது. அது காரணம் ஒண்ணும் கிடையாது. இவன் ஹிந்தி படிச்சு நரமான கல்வியை அவனுக்கு கொடுத்துட்டா, இந்திய படிச்சு 4 மொழி அவன் கத்துக்கிட்டு வெளியில போயிட்டான்னா என்ன போல இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு இவங்களுக்கு கோட்டை பிரியாணி வாங்கிட்டு கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் ஆள் இருக்காது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஹிந்தி திருப்புன்னு சொல்லி பல மாணவரோட வாழ்க்கையை அழிச்சா கொடும் பாவிங்க அவனுங்க. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் இவ்வளவு முட்டு கொடுக்குறாங்களே, அப்படி என்ன சேனல் அது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஜூம் பண்ணி பார்த்தாதான் தெரியுது செய்தி மலர் அப்படின்னு சொல்லிட்டு. யாரோட சேனல் அது செய்தி மலர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆவேகாவை சேர்ந்த பெலிக்ஸ் ஜெரால்ட் அண்ணனோட சேனல் தான் அந்த செய்தி மலர். நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டடா. ஆவேகா என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்திய சாஃப்ட் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள் எங்கேயுமே ஹிந்தியில பேசி நான் கேட்டது கிடையாது. இந்தியாவோட பிரசிடென்டா இருந்த ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஹிந்தியில பேசி நான் கேட்டது கிடையாது. ஆஸ்கர் அவார்டே வாங்கிட்டு வந்த AR ரஹ்மான் அவர்கள் ஹிந்தி பேசி நான் கேட்டது கிடையாது.
கேட்டுக்க. ஐயா, இந்தியால அதிக டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது, அதிக இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது, அதிகமான பட்டதாரிகளை ப்ரொடியூஸ் பண்றது, அதிகமான PhD ஸ்காலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது, ஒரு அரசு பள்ளிகள்ல இருந்து அதிகமான IAS ஆபீசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது, அரசு பள்ளிகள்ல இருந்து மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அதிக மாணவர்களை அனுப்புனது எல்லாமே திமுக தான். டிஎம்கே வந்து ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஹிந்தியை கத்துக்க விடாம பண்ணி அவங்களை இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியில போய் எங்க முன்னேறிட்டாங்கன்னா நாளைக்கு நமக்கு கொடி பிடிக்க ஆள் இருக்காது, கூச்சலிட ஆள் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க மாணவர்களோட வாழ்க்கையே சிதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்ற. எல்லாமே தமிழ்நாடுதான். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற ஒரு பட்டத்தோட இருக்கும் பொழுது அவன் நான் முதல்வன் திட்டம் மூலியமா படிச்சுட்டு ஜெர்மனி, பிரான்ஸ், UK, ஜப்பான் போயிட்டு இருக்கான். நீங்க என்னன்னா இந்தியா கத்துக்கிட்டு நார்த் இந்தியால போய் வேலை செய்யன்னு சொல்றீங்க. எங்களை பானிபூரி தான் விற்க வைக்கணும்னு முடிவே பண்ணிட்டீங்க போல. மக்களே உஷாரா இருங்க, இவங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சாஃப்ட் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சட்டவிரோதமாக குட்கா பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்ட தவேக உறுப்பினர் உட்பட 2 கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 140 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? போலீசாரின் சோதனைக்கு நிற்காமல் சென்ற கார் சாலையோர மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. காருக்குள் இருந்து 100 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநர் தினேஷ் என்பவரையும் காவை மொத்தமாக வாங்கி விற்பனை செய்த தாவேகா உறுப்பினர் பெரியசாமி என்பவரையும் கைது செய்தனர். யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. லைட் இல்லையா? சாக எடுத்துக்கலாமா? சாக 2 சாக வாங்கிக்கலாம். தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் ஆகணும். சர்ச்சையில் சிக்கினார் மனித வளத்துறை அமைச்சர் சரத்குமார் அவர்கள். போதைப் பொருள் யூஸ் பண்ணி சர்ச்சையில மாட்டிருக்காரு. செருப்பு பிஞ்சிரும். தேவையா? மனசுல வாட்டர் வெற்றுவன் நினைப்பு. ஆக்ஷன் எடுக்கிறான், கை கால் எடுத்துருவேன். ஆக்ஷன் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் எம்மாம மச்சான். ஃபர்ஸ்ட் மூளை இருக்கிறவங்க இதை யோசிங்க. IPL டோர்னமெண்ட் போற ஒரு அமைச்சர் போட்டோ எடுக்காம இருந்திருப்பாரா? அது கூட அவங்க வெளியிடல. இது வரைக்கும் ஏன் ஃபேமிலி போட்டோ வெளியிடல? ஒரு மொபைல்ல வச்சு ஒரு குழந்தைக்கு எப்படி டேப்லெட்டை நசுக்க முடியும்? அந்த மொபைல்ல எவ்வளவு இன்ஃபெக்ஷன் இருக்கும். அப்படி குடுக்குற அந்த டேப்லெட் எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்? போதையில்லா தமிழ்நாடை உருவாக்குவோம் அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து மைக்கு பிடிச்சு பல நாட்கள் வந்து பேசினாங்க. ஆனா அவங்க கீழே இருக்கக்கூடிய இன்றைக்கு அமைச்சர்களா இருக்கக்கூடியவர்கள், முன்மாதிரியான இடத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து இவ்வளவு பெரிய தவறு செய்தும் அந்த தவறின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் காலையில இருந்து போராட்டம் நடத்தி வர்றோம். ஆனா இதுவரைக்கும் நடத்து கொண்டிருக்கிற அரசின் சார்பாக எந்த ஒரு தகவலோ எந்த ஒரு முடிவும் வந்து தெரிவிக்கப்படவில்லை. இவருதான் மானஸ்தன். வணக்கம். அவருக்கு வந்து நல்ல ஆதாரத்தோடு சிக்கி இருக்கிறார். ஒருவர் சிக்கி இருக்கிறார், அடுத்து ஒவ்வொருவராக வர வேண்டும். இங்க என்ன அப்படின்னா விளையாட்டு வீணையாகும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளையாட்டுத்தனமா பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து வினையாயிடுச்சு. அதுதான் உண்மை. தலைவர் அவர்கள் கவர்மெண்ட்ல நிர்வாகிகள் யாரு தவறு பண்ணாலும் அவர்களை பதவியிலிருந்தும் நீக்கப்படுவார்கள். அவர்கள் மேல கட்டாயம் வந்து அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது கட்டாயம் எடுக்கப்படும். ஒரே ஒரு வரியில தலைவர் சட்டமன்றத்தில் சொன்ன நான் சொல்லி, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் விடமாட்டார் மாண்புமிகு முதலமைச்சர். வெயிட் அண்ட் வாட்ச். என்னன்னு பாக்குறீங்களா? நம்ம ராஜ்மோகன் அண்ணன் இருக்கா, அவரோட பேஜ் தான். இங்க பாருங்க, அண்ணனோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் என்னமா வாழ்ந்திருக்கான் ரசிச்சு. ஆனா உன் டேஸ்டே வேற லெவல் டேஸ்ட்னா. ஒத்த ரோசா
பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. அது ஏன்னா இவ்வளவு அன்ஃபாலோ உடனே அன்ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா? இங்க பாரு என்ன வேகமா அண்ணா ஓடுறாரு பாரு அன்ஃபாலோ பண்ணி. அடா மாட்டிட்டாப்பாங்க. ஆனா என்ன இவ்வளவு வேகமா அன்ஃபாலோ பண்ணிருக்கா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இங்க பாரு தலைவன 52 வயசுலயும் என்ன அழகா ஓடுறாரு பாரு. சும்மா ஸ்டைலா கூலிங் கிளாஸ் போட்டு செம்ம அழகா இருக்காருல்ல. அப்படியே கில்லி படத்துல இந்த மாதிரி இருக்குடி. கில்லி படத்துலயா இருக்குடி? அப்படியா? குடிங்க. இதுவும் கில்லி படத்துல பார்த்த மாதிரி இருக்கா? இது அது இல்ல. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். நான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். கவர்மெண்ட் ஸ்கூலா? மறுக்கா சொல்லு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். நான் தான் உங்க சரண்ராஜ், முன்னாடி ரோல் நம்பர் அமைச்சர். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தி மெட்ராஸ் சேவசதன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சேத்பேட்ல ஸ்கூல் இருக்கு தெரியுமா? லேடி ஆண்டல் வெங்கட சுப்பராவ் செலிபிரிட்டி எல்லாம் படிப்பாங்களே, அந்த ஸ்கூலோட பிரான்ச் தான் இது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவன் சத்துணவு சாப்பிட்டுருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. கிடையாது, அந்த ஸ்கூல் அப்படிலாம் கிடையாது. இந்த கலாட்டா சேனலுக்கு வேற வேலை கிடையாது. உனக்கு தான் முதல்ல பண்றோம் கலாட்டா. வாய திறந்தாலே போய் தொடப்ப கொட்டைகள் உச்சமே இல்ல. ஜனங்களுக்கு சோப்பு போட்டா தொண்டனாகலாம், அந்த தொண்டனுக்கே சோப்பு போட்டா தலைவனாகலாம். நாங்க 10 பேர் அடிச்சுட்டு டானானவங்களா? நாங்க அடிச்ச 10 பேர் எல்லாம் சோப்பு போட்டா ஓட்டு வாங்கலாம், அந்த ஓட்டு இருந்தா போதும் இந்த நாட்டை ஆளலாம். அதனால போடணும், நல்லா போடணும், ஜோரா போடணும், சோப்பு போடணும். சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சிடிஆர் நிர்மல் கனெக்ட் அப்படிங்கிற வெப்சைட் ஒண்ணு நடத்திட்டு வந்தாரு. 125 கிலோமீட்டருக்கு மேல சாலைகள் போட்டதாகவும் 45க்கும் மேற்பட்ட பள்ளிகளை கட்டியதாகவும் 30க்கும் மேற்பட்ட நீர்நிலை திட்டங்களை உருவாக்கியதாகவும் 5000 பேருக்கு மேல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததாகவும் பதிவிட்டு இருக்காரு. சார், ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான். சொல்லு. இங்க நடந்த சோதனையை தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். ட்ரை பண்றேன். அது மட்டும் இல்லாம திருப்பரங்குன்றம் டு மதுரை இணைப்பு சாலையினை இவர் மேம்படுத்தியதாகவும் 10 வார்டுகளுக்கு திருப்பரங்குன்றம் குடிநீர் திட்டம் கொண்டு வந்ததாகவும் அதுல போட்டிருக்காரு. எனக்கு வேணும்டா. இப்ப என்னன்னா, இதுவரைக்கும் மக்கள் பிரதிநிதியாவோ அரசு அதிகாரியாவோ உரிய பொறுப்புல எதிரையுமே இல்லாத ஒருத்தர் தன்னோட 40 நாள் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் செல்வாக்கு வச்சு இவ்வளவு விஷயத்தை பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி சோசியல் மீடியால எல்லார் மத்தியிலுமே எழுந்திருக்கு. இந்த ஸ்கிரீன்ஷாட் ஷேர் ஆனதுக்கு எதிரொலியா தன்னோட வெப்சைட்ல எல்லாத்தையுமே 000 அப்படிங்கறத மாத்திருக்காரு. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. ஒருத்தர் போய் சொல்லலாம், ஆனா 125 கிலோமீட்டர்லாம் போய் சொல்லக்கூடாது. ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன காவல்துறை அதிகாரிகள் மேல இருந்து சொல்லி உடனே எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு சொல்லி என்ன கட்டாயப்படுத்துவாங்க. முடியாது. வெக்கமல்ல நீ இங்க உட்கார்ந்து இருக்க. இதுல கண்ணாடி வேற உன் மண்டைக்கு. அந்த பேரம் தான் பேசி போயிட்டான். குதிரை இல்ல ஒட்டகம் பேரம் பண்ணாங்க. அந்த ஒட்டகம் நடக்காது. இப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானந்தான் உன் தன்மானந்தான் பார்க்கும். A few days before, லாட்டரி சீட்டு கல்லா லாட்டரி சீட்டு விற்கிறவனும் கஞ்சா விற்கிறவனும் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உன் கட்சியில வந்திருக்காங்க. யோக்கியமா பேசுறியா? பெண்களெல்லாம் பாதுகாக்க போறேன்னு சொல்றிய. முதல்ல உன்னுடைய மனைவிக்கு நீ பதில் சொல்லு. உன்னுடைய மகனுக்கு பதில் சொல்லு. நீ அமைச்சராக முதலமைச்சராக பதவியிட்டிய. உன்னுடைய மனைவி வந்தாளா? இல்ல உன்னுடைய மகன் வந்தாளா? ஏய் இவனை ஏதாவது பண்ணுங்கடா. இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் மிரட்டினா என்ன திமுக பயப்படுமா? நிஷா காலத்துல பாக்கலையா திமுக? இந்த மிரட்டலுக்கு திமுக அஞ்சாது. திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களையும் மதிப்பதாக இல்லை. சட்டம் ஒழுங்கு அன்றாடம் காவல் காப்பதற்கு காவல்துறை இருக்கிறது. அந்த காவல்துறைக்கு தலைவராகத்தான் முதலமைச்சர் இருக்கிறார். இதை உடனடியாக செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒரு உயிர் போய் 6 மாசம் கழிச்சு அந்த உயிரை திருப்பி நீங்க கொடுக்க முடியுமா? ஒரு சிறுமிக்கு இன்றைக்கு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது. 6 மாதம் கழிச்சு தான் பேச முடியுமா? அரசு வேலை வாங்கி தருவதாக பணமோசடி செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு நேரடி தொடர்பு என எஃப்ஐஆர் தகவல். விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பிய மத்திய குற்றப்பிரிவு காவலர்கள். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. முதலமைச்சர் இந்த மாதிரி மக்கள் தொண்டு செய்துட்டு முதலமைச்சரா வந்திருக்கிறாரா? ஒழிப்போருக்காக நான் சிறை போனவனாலாம். ஜனநாயகத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் ஜனநாயக ரீதியாக கேள்வி கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. ஒரு எதிர்கட்சினா கேள்வி கேட்க தான் வந்திருக்கிறோம். மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கேட்பதற்கு தான் வந்துடும். கேள்வி கேட்க தான் செய்வோம்.
முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் கொடுத்திருக்கின்றது. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். நீங்க உங்களுடைய பத்திரிகை செய்தியிலே கொடுத்திருக்கீங்க. 100க்கும் மேற்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,000 கோடியில் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன என்று உங்களுடைய பத்திரிகை செய்தியில இருக்கு. அப்பதான் கடந்த காலங்களில் தொடங்கப்பட்ட திட்டங்கள். நீங்க எதையும் தொடங்கலன்னு புத்தாம் பொதுவா சொல்வதை விட்டுவிட்டு என்னென்ன கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே இந்த அரசு கொள்ள வேண்டும். அவர்களிடம் நடத்திய விசாரணை அடிப்படையிலே தற்போது செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகியா இருக்கும் செந்தில் பாலாஜியை போலீசார் தேடுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. என் தலையில கள்ளத்துக்கு போட்டு நாம என்னப்பா செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? அசம்பிளில என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை நாங்க அமல்படுத்த மாட்டோம், இருமொழி கொள்கையில தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அரசும் வந்து சொல்லுது. அதையும் கவர்னர் வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதையே படிச்சுட்டு அவரும் ஜாலியா போயிட்டாரு. எனக்கு ஒரே டவுட், இல்லையே அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களே இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. ஆனா ஒரு நவீன விதத்துல தாவேகா அரசு மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டுல எப்படி திணிக்குதுங்கிறத நான் இப்ப சொல்றேன். May 15 அன்னைக்கு ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி பாண்டிச்சேரியில வந்து நீங்க பிரெஞ்சை நீக்கிடணும், நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு கீழே நீங்க வந்து ஹிந்தியை வந்து மேண்டேட்டரியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. May 22 இந்த மாதிரி நியூஸ் வருது, தமிழ்நாட்டுல இருக்கிற சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல சமஸ்கிருதம் அதாவது சான்ஸ்கிரிட்ட வந்து கட்டாயமா ஒரு 3rd ஆப்ஷனல் லாங்குவேஜா நீங்க ஆக்கணும், ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. ஜூன் 2 என்ன நியூஸ் வருதுன்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் அதாவது மெட்ரிகுலேஷன் மற்றும் ஸ்டேட் போர்ட்ஸ் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி உங்களோட ஃப்ரீ ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க ஓப்பனா வெளியிடணும், ஜூன் 10 நீங்க வெளியிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வருது. ஃபீஸ் பிக்சேஷன் கமிட்டில இருந்து இந்த மாதிரி கட்டணத்தை வந்து வரையறை செய்யறோம், நாங்க ஃபீ கேப்பிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 8 நீங்க வந்து நாங்க சொல்ற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ₹1 கூட நீங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. காலையில தூங்கி எழுந்தோடனே வந்த நியூஸ், இந்த மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து 848 பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்க்கு வந்து என்ஓசி கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பிரெஞ்சை தூக்கிட்டாங்க, ஹிந்தியை வந்து மேண்டேட் பண்ணிட்டாங்க, 3rd ஆப்ஷனல் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட்ட கட்டாயமா சேர்க்கணும், ஆப்ஷனல் தான் பட் ஆனா சேர்க்கணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. 4th என்னன்னா, இருக்கிற ஸ்டேட் போர்டு மெட்ரிக் போர்டுக்குலாம் வந்து அவங்க சொல்ற ஃபீஸ் வரையறை தவிர அதுக்கு மேல நீங்க எதுவும் வாங்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல என்ன ட்விஸ்ட்னா, இப்ப நான் வந்து தமிழ்நாட்டுல பிரைவேட் ஸ்கூல் வச்சிருக்கேன், ஸ்டேட் போர்டோ இல்ல மெட்ரிக் போர்டோ வச்சிருக்கேன்னா இவங்க சொல்ற ஃபீஸ் வரையறைக்குள்ளதான் நான் வாங்கணும்னு என்ன கட்டாயப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, என்னால நான் எதிர்பார்க்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ இல்ல டீச்சர்ஸ்க்கு சேலரியோ என்னால கொடுக்க முடியாது. அப்ப இவென்ச்சுவலி நான் என்ன பண்ணுவேன், சிபிஎஸ்இ போர்டுக்கு மாறுவேன். பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே சிபிஎஸ்இ போர்டா கன்வெர்ட் ஆகும். அப்ப கடைசியில தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் மட்டும் தான் இருக்கும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுக்காக தான் பிள்ளைங்களை வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் சேர்ப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க. சிபிஎஸ்இல என்ன இருக்கும், மும்மொழி கொள்கை இருக்கும். இத்தனை நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார். ஹிந்தி இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், 3வது ஆப்ஷனல் லாங்குவேஜா சான்ஸ்கிரிட் சேர்த்திருக்காங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. காட்டினா ஓகேல உங்களுக்கு இதுக்கு அடுத்து 5 வருஷம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம். ஆனா வந்து இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கணும். இப்பொழுது இங்கு உங்கள் முன்னால் போலியோ சொட்டு மருந்து முகாமினை தொடங்கி வைக்கும் விதமாக குழந்தைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போலியோ சொட்டு மருந்தினை வழங்குகின்றார். ஆமாங்க, அது எப்படி சொல்லுது சார், நான் ஏதோ தரையில இல்ல வானத்துல பறக்கிற மாதிரி இருந்தது எனக்கு சார பக்கத்துல பார்க்கும்போது. அப்படி ஒரு பைத்தியத்தை பார்த்திருக்கீங்களா? இன்றைய போலியோ சொட்டு மருந்து முகாம் மிக சிறப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. போட்டு தூக்கி பிடிச்சிக்கிட்டு 500 ரூபாய் கொடுத்தானு நினைவிக்கோ தெரியா? சிம்புதாரி பரவாயில்ல 2 லட்சம் ரூபாய் கொடுத்தான். இவனை போட்டு பெரிய ஆளாக்கி வச்சுக்கிறீங்க நீங்களும், பைத்தியம். நான் வணங்கப்படுகிற டேட்டாவில் ஜாதி அடிப்படையில் இருக்காது. நான் வணங்கப்படுகிற டேட்டாவில் ஜாதி அடிப்படையில் இருக்காது. ஏன்னு சொன்னால் ஜாதி மரங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற இயக்கம். பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்து மாதிரி இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். டபுள் டக நாராயணா பல்லே ஆலியா நீ. கட்டாயமாக ஸ்கூல் ஐடி கார்டுல சாதி பேர் போட சொல்ல மாட்டோம். சாதிகள் இல்லையடி பாப்பா என்பதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசுடைய கொள்கை. தாவேக அரசினுடைய அமைச்சர் இன்னைக்கு வந்து ஜாதிய அடையாளம் பயன்படும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு சர்ச்சை வருகிறது.
6 அமர்ந்து பேசி தீர்த்து இன்றைக்கு ஒரு விளக்கத்தோடு வருகிறார்கள். பலகட்ட எதிர்ப்புக்கு பிறகு இவங்க ஒரு விளக்கத்தோடு வராங்க. இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த ஜாதியால நிறைய சொல்றதுக்கே அசிங்கமா தான் இருக்கு. கீழ் ஜாதி பசங்க கூட தான் பேசக்கூடாது, இந்த ஜாதி பசங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாது, இந்த ஜாதி ஆளுங்க கூட எல்லாம் பழக்கமே வச்சுக்க கூடாது, இவங்க கூட எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருந்தது. ஆனா இப்போ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய மாறி இருக்கு. ஆனா இதெல்லாம் மாறக்கூடாது. இப்போ வந்து திரும்பவும் அந்த மாதிரி ஆகணும், ஜாதி பார்த்து தான் குழந்தைங்க பழகணும், அதை இப்பவே நாங்க விதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப இவர் சொல்லியிருக்காரு. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திட வேண்டியதா? சாதி என் தாத்தன் தலைமுறை முங்கி குளிச்சது, எங்க அப்பன் தலைமுறை தூரம் நின்னு பார்த்துச்சு, என் தலைமுறை அதை பாத்திரவே கூடாதுன்னு நினைக்கிறோம். என் புள்ள தலைமுறைக்கு அதோட நாத்தமே அடிச்சிடக்கூடாதுங்கிற சாதிங்கிற சாக்கடைய எங்க புள்ளையில கழுத்துல தொங்க விட்டாலே சொல்றீங்களாடா? இல்ல எனக்கு புரியல. இப்ப இந்த ஸ்கூல் ஐடி கார்டுல ஜாதி பேரை போட்டுதான் ஆகணுங்கிற நீட் என்ன இருக்கு? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா, லூஸ் விடுங்கப்பா. கேபினெட்ல திமுக கேபினெட்ல எத்தனை பேர் தெலுங்கு ஸ்பீக்கிங்? நான் கேக்குறது தெளிவா புரியுதா இல்லையா? நான் பேசுறது ஆபீஷியல் லாங்குவேஜ். அவருக்கு ஓட்டுரிமை தமிழ்நாட்டுல இருக்கா? ஓட்டுரிமை தமிழ்நாட்டுல இருக்காங்க. கொஞ்சம் தலையசைச்சா கூட சம்மதம்னு ஒரே போடா போட்டுருவாங்க. மூச்சு முட்டி செத்தாலும் பரவாயில்ல, விட்டுப்பட்டு சாக கூடாது. நான் கேக்குறது தமிழக அமைச்சரவையில் திமுக அமைச்சரவையில் எத்தனை பேர் தெலுங்கு ஸ்பீக்கிங் இருந்தாங்க? சார் அது பிரச்சனை. உனக்கு புரியல புரிய வேண்டாம், புரிஞ்சுக்க ஆசை கூட படல. எந்த மாற்று ஸ்டேட்டுக்கார டெல்லி சிறப்பு பிரதிநிதியா கொடுத்திருக்காங்களா? இவங்க கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் தான் பேசுங்க. திஸ் இஸ் என்ன தமிழ்நாடு ஆந்திராக்காரரை வந்து கொண்டு வந்து ஃபெலிக்ஸ கூப்பிட்டு ஆந்திராவுல கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா கட்டுட்டா அந்த வெங்கடநாராயணா மேகதாது கட்டணும்னு பேசியிருக்கிறாரு. கேட்டுக்க கட்டணும்னு பேசியிருக்கிறாரு. சார் மேகதாது எதுக்கு சார் போறீங்க? திமுக அமைச்சரவையில் எத்தனை பேர் தெலுங்கு ஸ்பீக்கிங்? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தவறான நபருக்கு கொடுக்கப்படவில்லை. அது கர்நாடகத்தை சேர்ந்த நபர் இல்ல, அவர் ஆந்திராவை சேர்ந்தார். அங்க போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு ஏதோ இல்ல அது வந்து நீங்க அவர் இங்க தமிழ்நாட்டுல வேலை பார்க்க போறது இல்லையா? அவர் டெல்லியில தான் இருக்க போறாரு. என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்க? முட்டு குத்துறது. கூட பிறந்த என் தங்கச்சி வித்யா இறந்தப்போ எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதுல கொஞ்சம் கூட குறையாத பாதிப்பையும் வேதனையும் ஏற்படுத்தினதுதான் தங்கச்சி அனிதாவோட மரணம். அதுலயும் தகுதி இருந்தும் தடையா இருக்கே இந்த நீட்டு. அப்ப ஒரு முடிவு பண்ணுங்க, வாய் நிறைய விஜயண்ணான்னு நம்மள மனசார கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைங்களோட கல்வி வாழ்க்கைன்னு எல்லாத்திலும் ஒரு நிரந்தர பாதுகாப்பை ஏற்படுத்தணும். இனிமே கவலைப்படாதீங்க. உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். மாநில அரசு எங்களுக்கு போராட்டம் தருவதற்கான ஒரு இடத்தை கூட ஒதுக்காம மாணவர்கள் அப்படியே வர வர வந்து ஆடு மாடு போல கைது பண்ணுவது, அதே போல மாணவிகள் இருக்காங்க இந்த போராட்டத்துல. ஆண் காவலர்கள் பிடித்து இழுப்பதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான கேவலமான கொச்சையான செயல் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்யறோம். முறையா ஒரு போராட்டம் நடத்த வந்தா கூட இன்னைக்கு தமிழ்நாட்டுல இடம் கிடையாதா என்ற கேள்வியை தான் இன்றைக்கு மாநில அரசு நோக்கியும் சிஎம் விஜய் அவர்களை நோக்கி இன்னைக்கு நாங்க கேள்வி எழுப்ப விரும்புறோம். என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? யார் நேத்தல ஒரு பொண்ணு. எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இந்த லாட்டரி வாயை திறந்தாலே போய் தாங்க. ஒரு நாள் உண்மை பேசி நான் பார்த்தது இல்லை. இதே மண்டலத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே. திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். இவ்வளவு பேரு நீயே கொண்டுட்டு என்ன நடிப்படா? உங்கள் மக்கள் மேல கை வச்சது யாரு விளையாட்டு? தெளிவா சொல்லு. உங்கள் மக்கள் மேல கை வச்சது யாரு விளையாட்டு? ஒரு குழந்தை இறந்து எப்படி வந்துச்சுன்னு யாராவது வரைக்கும் சொன்னாங்களா? மரத்துல ஏறி இவன் விஜயினுடைய செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏறதுடைய விளைவு, அந்த மரத்தினுடைய கிளை உடைஞ்சி கீழே 1.5 வயசு பிள்ளைய அவங்க அத்தை வச்சிருக்காங்க. மேல விழுதான் அந்த 4 வயசு குழந்தையினுடைய மேல விழுந்து வயிறு கிழிச்சு குடல் வெளி வந்து, இந்த 1.5 வயசு குழந்தையோட வாய் உடைஞ்சு கண்ணு வெளி வந்து. இதுக்கு பேர் கொலையா? என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே. சரி, உங்க தலைவர் மேல கை வச்சது யாரு? சிபிஐ.
2 வாட்டி டெல்லியில கூப்பிட்டு உங்க தலைவரை விசாரணை பண்ணிருக்கு. இன்னும் விசாரணை இருக்குது. அந்த சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது யாரு? நீங்க. ஏன் ஃபாதர் அழுறீங்க? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா. இந்த இடத்துல ஸ்டாலின் வந்து ஒரு கிரேட் லீடருங்க. என்னதான் இருந்தாலும் தலைவர் மு க ஸ்டாலின் வந்து ஒரு தெளிவான ஒரு ஆகச்சிறந்த தலைவர். அப்ப இந்த கரூர் சம்பவம் நடந்த போது விஜய் மேல அனைவரும் குற்றச்சாட்டு வைக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ போடுறாரு. எந்த ஒரு தலைவனும் தன் தொண்டர்களையோ தன் மக்களையோ சாவதை விரும்ப மாட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தலைவர் மீது பழி போடாதீர்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் மேல பழி சுமத்தாதீங்கன்னு சொன்னாரு. அவர் ஒரு கிரேட் லீடர். நீங்க கிரேட் லீடர் இல்ல, கேடு கெட்ட லீடர். எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ கரெக்டா சொல்றீங்க? நெட்ல பார்த்தோம் சாமி. ஏது இந்த குருவி பிடிப்பாங்களா அந்த நெட்டா? இன்டர்நெட்ல 40 பேர் மிதிப்பட்டு செத்துருக்காங்க. 40 மிதிப்பட்டு செத்துருக்காங்க. அணுவா அது எவ்வளவு கொடுமையான விஷயம் உணர்றியா தளபதி? கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர் சூழ்ச்சியை உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு ஸ்டாம்பேட் ஆவணம் உருவாக்குனாங்க கரூர் காவல்துறை வச்சு. கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. பாரதேசி நாயே. பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய் வேகமா வராததுதாங்க, தாமதமா வந்ததுதான் காரணம். இதுக்கு மித்தவங்க எல்லாம் யாருமே பொறுப்பே கிடையாது. அவங்க தலைவர் வேகமா வெளிச்சத்துல அவர் காலையில 12 மணில இருந்து ஒரு 3 மணி 4 மணிக்குள்ள வந்திருந்தாருன்னா 4 மணி நேரம் லேட்ல அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இரவு நேரம், அது இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா கூட்டம் நிறைய வரட்டுங்கிறதுக்காக அவங்க லேட் பண்ணிட்டாங்க. லேட் பண்ண கிரௌட் அதிகமாகி ஒருத்தர் மேல சாஞ்சிட்டாங்க. இவ்வளவு புள்ளி விவரத்தோட கரெக்டா சொல்றீங்க. சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டு நாசமாக்கிறாரா ஐயா? தயவு பண்ணி போய் அவன் காலத்தட்டு கும்பிடுறேன். 12 மணிக்கு வரேன்னு சொன்ன விஜய் 2 மணிக்கு இல்ல, 3 மணிக்கு இல்ல, 4 மணிக்கு இல்ல, 7 மணிக்கு வந்தாரு. கேட்டு இல்ல 3 மணிக்கு வந்திருந்தா கூட வெளிச்சம் இருக்குது, சனங்க இருப்பாங்க. 3 மணிக்கெல்லாம் கூட்டம் கணக்கா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவர் அங்கிருந்து வந்தோடனே ஒரு கும்பல் வந்தது பாருங்க, பின்னாடியே வந்தாங்க. வந்து எல்லாரும் சேர்ந்து நெருக்கி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து நெருக்கணும்னே எல்லாரும் அப்படி பொத நல்லா விழுந்துட்டாங்க. 12 மணிங்கிறது 1 மணிக்கு லேட்டா கூட வரலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1:30க்கு வந்து பேசியிருந்தாங்கன்னா எந்த கூட்டமும் அளவான கூட்டம் தான் இருந்தது. அப்புறம் 7 மணிங்கிற போது வேலை கூட்ட சனமெல்லாம் பூரா வந்துடுறாங்க. போக்குவரத்து ரொம்ப நெரிசல். இவர் வர்ற வழியில் இருந்தவங்க எல்லாம் கூட வந்துட்டாங்க. திருப்பூர்காரன், தஞ்சாவூர்காரன் அவங்கெல்லாம் கூட வந்துதான் இவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டு. தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. நாமக்கல்ல இருந்து இங்க வரான், அவனை ஏன் வர வைக்கணும்? அங்கங்க இருக்கிறவங்க அங்கங்க தேய்க்கிறதா அந்த கும்பல்ல. 2வது அங்க பைபாஸ்ல இருக்கிறவரு மேல ஏறியே டாட்டா காட்டிட்டு வந்துடுறத கூட பாக்குறவங்க அப்படியே போயிருவான். ஆனா அவர் உள்ள போயிட்டார். உள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற என்ன செய்யணும், பார்க்கிற ஆர்வலத்துல இங்க வந்துடுறான். அப்ப இங்க இருக்கிற 1000 பேர் அங்க இருக்கிற 10,000 பேர் சேர்ந்தா என்ன கூட்டம் ஆகும்? அந்த நெரிசல் ஆகி போச்சு. என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷனர் நான் தான், பாதிக்கப்பட்டது நாங்க தான். 41 குடும்பம் ஏன் குடும்பங்க? ஏன் இழப்பு? இது உங்க இழப்பு கிடையாது. 41 குடும்பம் எங்க குடும்பம், எங்களை பார்க்க வந்தவங்க, திமுக குடும்பம் இல்ல. பிளாஷ்பேக். ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதுல ஒரு கணக்கு காண்பித்தீர்களா? இந்த சந்தேகங்களை எல்லாம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தியுள்ளார். யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். கரெக்டா தான் சொன்னீங்க. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அவர் மட்டும் முட்டாளா இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. அவர் இப்ப ஆட்சி பொறுப்புல ஏற்று கிட்டத்தட்ட 2 மாசம் முடிய போகுது. இதுவரைக்கும் அவரு கவின் ஆணவ படுகொலை பத்தி பேசவே இல்லை. அவருடைய மாநாட்டிலேயே பேசுவாரு அப்படிங்கறத நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அங்க மாநாட்டுல அதை பத்தி பேசாம, கண்டிக்காம வீட்டுக்கு போயிட்டு லெட்டர் பேட்ல எழுதி போடுறது அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு அவங்களும் சமூக நீதின்னு பேசி வரும்போது எப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி இந்த மக்களுக்கு கொடுக்கறாங்கன்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏண்டா பீடி ஊதுன வாய்க்கும் பிபி ஊதுன வாய்க்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அதே போல சாதியை ஒழிச்சிட்டோம், மதத்தை ஒழிச்சிட்டோம். இந்த இதுல இதுக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்துச்சு, நாங்க வந்தப்போ அதெல்லாம் இல்ல, நாங்க அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு வந்திருக்கோம்னு சொல்றவங்க இந்த ஆணவ படுகொலையை எதிர்த்து என்ன பேசுறாங்க? வெறும் மௌனம் மட்டும்தான் அவங்க சைட்ல இருந்து வருது தவிர இதுக்கு எதிரான ஒரு கண்டன குரலை எழுப்புறது இல்ல. அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு. முதலமைச்சராக பதவி வகித்திருக்கும் அண்ணன் விஜய் வசந்த் முதலமைச்சராக பதவி வகித்திருக்கும் அண்ணன் விஜய் வசந்த் நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சர் மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு மாப்பிள்ளை பர்வேஸ் அவர்கள், ஆமா உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, மற்றும் எங்க குழந்தைமார்களே, மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களே. ஏண்டா
உங்க வீட்டுல கிறுக்கு சுப்பையா பொண்ணு எடுக்காம கோர்பட்சாவா பொண்ணு எடுப்பாரு. மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த செயலை கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சுதான் காட்டுவான். மக்களுக்கு ஒண்ணுன்னா எங்க அண்ணன் முதல்வர் விஜய் வந்து நிப்பாருன்னு சொன்னீங்க. ரொம்ப நேரமா தேடி பார்த்ததுக்கு ஆளையே காணும். பூந்தமல்ல வீட்டுல இடிக்கிறாங்கன்னா தான் வீடு இடிச்சா எப்படின்னா இருக்கும் அத பத்தி பேசுங்க. நாங்க எதுக்கு நான் வர வச்சோம்? 40 வருஷமா நான் இருந்துக்கோம் இந்த மாதிரி யாருமே இங்க பண்ணவே இல்ல. 50 வருஷமா வீட்டு வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளையும் அவங்க செலுத்திட்டு வந்திருக்காங்க. அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். பட்டா இல்லாதெல்லாம் பட்டாதாரம் சொன்னீங்க. இன்னைக்கு கஷ்டப்பட்டு வீடு கட்டினாங்கன்னா உடைக்கிறாங்க. பொண்ணை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பிள்ளைங்களை படிக்க கூட வைக்க முடியாம போராடிட்டு இருக்கோம். இப்ப வந்து வீடு எடுங்கன்னா நாங்களாம் எங்க போறது? இடமும் இல்லாம நாளா எங்க போய் நாங்க வாழ்றது? இப்பெல்லாம் ஒரு செங்கல் வாங்க முடியுமா, ஒரு மண்ணு வாங்க முடியுமா? விற்கிற விலைக்கு நாங்க வேற வழியில சாவர தவிர எங்களுக்கு வேற முடிவும் தெரியாது. ஒண்ணு இல்லம்மா, பிள்ளைங்க ஓட்டு போட சொன்னானுங்களே, அத்தனை பேரையும் கூட்டுக்கிட்டு தலைமைச் செயலகம் போயிடுங்க. அங்க போயிட்டு அங்க பஞ்சாயத்து வச்சீங்கன்னாதான் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும். ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. 40 வருஷமாக நினைக்கிறாங்க. ஒரு மாசத்துல இடிச்சாச்சு. முட்டை இந்த பக்கம் இருக்குங்க, அது முட்டை இல்ல. உங்களுக்கு அக்காக்கு தெரியல. வீட்டு வரி தண்ணி வரி கட்டல சார். அப்பயாவது டைம் கேக்குறோம். பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. தாவேகா என்பது ஒரு தூய சக்தி நம்ம சொல்லிட்டீங்க. விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் ஆகட்டும், மற்ற அவங்கலாம் வந்து குட்கா வழக்கையும் நிறைய ஒரு நிமிஷம் யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சு எனக்கு கேட்க வர புரியுது. கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா, லூஸ் விடுங்கப்பா. அவங்க வந்து இன்னைக்கு ஒரு தனிநபராக எம்எல்ஏ இல்லாமல் எதுவும் இல்லாமல் வந்து சேர்றாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கோ லட்சக்கணக்கோ ஒவ்வொரு நாளும் என் கட்சியில் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவர்கள் வர்றதுனால அவங்க மேல வழக்குகள் எதுவும் நிறுத்தப்படுமா? தெரியல. அது எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? அவர் மட்டும் இல்ல, பல 30-40 மாவட்டத்தில் வராங்க. ஸோ எந்த விதத்திலும் அவர்கள் சட்டப்பூர்வமா அந்த வழக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியாது. பட் இருந்தாலும் எந்த வழக்கிலும் எதிலும் சட்டப்பூர்வம் என்ன இருக்கோ அதுதான் சொல்றோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. எல்லாம் மேல இருக்கிறவங்க பாத்துக்குவான். இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தலைமை மாறினால் சரியாயிடும் என்று சொல்வதெல்லாம் இவர்கள் தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்கு செய்கின்ற நாடகம்தானே தவிர சுயநலத்தை தவிர இதில் வேற ஒன்றும் இல்லை. ஐயா, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைஞ்சு 40 நாள் ஆகுது. விஜயனுடைய ஆட்சி எப்படி இருக்கு? எவ்வளவு டைம் கொடுப்பீங்க? எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நல்லது செய்வார் அவரு? இப்பவே செஞ்சுட்டு தானே இருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? அந்த கேர்ள்ஸ் படா, அது பேர் என்ன? சிங்கப்பெண் சிறப்பு படை. சிவகங்கையில வந்து ஒரு பெண் காவலருக்கு வந்து 3 பேர் கொண்ட கும்பல் வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளதாகவும், இந்த பெண் காவலரிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது. 2 பேரும் திமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க, ஒருத்தன் மண்டிய பிடிச்சு அமைக்க, ஒரே வெட்டில தலை வர முண்டை வர நான் உருட்டி விட்டு போகல. இன்னையில இருந்து என் பேர் பேச்சு முத்துறா, நாளைல இருந்து பூச்சி முத்திர மாத்தீங்களா? நம்முடைய முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் சமீபத்தில் ஓரிரு வாரங்களிலே கரூர் வர இருக்கின்றார். அந்த கரூர் நிகழ்ச்சியிலே இன்னும் அலைகடலாக இருக்கக்கூடிய தொண்டர்களையும் அதில் இணைத்து இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்காக உண்மையாக உழைப்போம். தாவேகா விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியல, அரசியல் தெரியல. அவர் வீட்டுக்குள்ளே அரசியல் பண்றவரு சினிமான்னு நினைச்சிட்டார். சினிமாவில் வந்து
50 பேர்கிட்ட அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அது நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வருமாங்கிறது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஒரு சிலர் தெரியாம மோகத்துல இருக்கிறாங்க, தப்பு சொல்லல. அரசியல் அனாதைகளுக்கு எங்க தலைவர் என்ன சத்திரமா கட்ட போறாரு? நீங்கெல்லாம் பல வருஷமா பல கட்சிகள்ல பதவி அனுபவிச்ச பழுத்து போன பழங்கள், இந்த அழுகி போன பழங்களை எல்லாம் எங்க இயக்கத்துல சேர்த்து இதெல்லாம் நல்ல பழம்னு மக்கள் முன்னால கொண்டு போய் நிறுத்தினா மக்கள் எப்படியா ஓட்டு போடுவான்? வகையா மாட்டிக்கிட்டே ஆத்தா வேற சொல்லி தப்பா சம்பாதிக்கல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை. This is a new beginning. Starts now. இங்க பிளான் போட்டு அரிசி, மளிகை பொருள், ஜவுளி, எண்ணெய், ஆயில் எவ்வளவு என்னென்ன கிடைக்குதோ கோடி கணக்குல அடிக்கிறாங்க சார். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தம் கட்டிச்சான். இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. இதுக்கு பின்னாடி தாவேக்காவோட மாவட்ட வழக்கறிஞர் செயலாளர் இருக்காரு அருண். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வீட்டு கொடுங்க சார், தயவுசெய்து கெஞ்சி கேட்க. விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்தால் நிச்சயமாக அதிமுக என்கின்ற ஊழல் சக்தி ஒழியும், திமுக என்கின்ற ஊழல் சக்தி ஒழியும் நிறைய இளைஞர்கள் எதிர்பார்த்தாங்க. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மேடை போட்டு ஒவ்வொரு வண்டியில அவர் ரோட் ஷோல என்ன சொன்னாரு? பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருப்போம், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவர் வந்து 42 நாள் ஆச்சுல்ல, எத்தனை குழந்தைங்க எத்தனை பெண்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஒரு இடத்துல வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டாங்க, எங்கேயோ உட்கார்ந்து இன்னைக்கு டிவில பேசலாம், எங்கேயோ உட்கார்ந்து ட்விட்டர்ல போடலாம். ஆனா ஒரே ஒரு முதல்வர் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு யார் காரணமாக இருந்தாலும் அதற்கு சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நான் மறுபடியும் லூசில விடு. பைத்தியக்கார பசங்களா ஒழுங்கா அரசியல் பண்ண வாங்கடா. அவியல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க சட்டமன்றத்துல உட்காந்துக்கிட்டு. எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளுமைகள் உட்கார்ந்த இடம் அது. கலைஞர் கருணாநிதி உட்கார்ந்த இடம், எம்ஜிஆர் உட்கார்ந்த இடம், காமராஜர் உட்கார்ந்த இடம், அம்மையார் ஜெயலலிதா உட்கார்ந்த இடம், எடப்பாடியார் உட்கார்ந்த இடம். இவ்வளவு பேர் உட்கார்ந்த இடத்துல போய் ஒரு பைத்தியக்காரன் உட்காந்து கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு அப்படியே பொம்மை மாதிரியே வடிவேல் மாதிரியே இருக்கு, 23ஆம் புலிகேசி மாதிரியே இருக்கு பாக்க. குருவை தோப்பு பண்ண முடியல வேற கிராப்புக்கு போயிடுறான். குருவை தோப்பு பண்ண முடியல வேற கிராப்புக்கு போயிடுறான். அவன் சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு நெஞ்செல்லாம் படக்கு நடிச்சுக்குது. என்னன்னு கேளுப்பா. குருவை தொகுப்பு அறிவிச்சிருக்காங்க சார். குருவையே பண்ணாத விவசாயிகளுக்கு என்ன சார் பண்ண போகுது? ஏன்னா குருவை ஆழ்குழாய்க்கு வச்சா பண்ண முடியும், மேட்டூர்ல தண்ணிங்கிறது வாய்ப்பு இல்ல. அடுத்த ஒரு போகங்கிறதுக்கே ஆண்டம் மழை கொடுத்தாதான் உண்டுங்கிற சூழ்நிலை நிலவுது. குருவையே பண்ணாம இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கும். குருவை தொகுப்பு பண்ண முடியல வேற கிராப்புக்கு போயிடுறான். ஏண்டா கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. தண்ணி என்ன சார் என்ன கிராப்பா இருந்தாலும் உடனே என்ன பண்றாங்க, சரி நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கோம், இந்த நெல் இல்லைங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ரீஜன்ல மட்டுமே திருவாரூர் 24,000 ஆழ்துளை கிணறுகள் இருக்கு. அந்த கிணறு மூலமா சாகுபடி பண்றாங்க. சில விவசாயிகள் மற்ற கார்புக்கு போறாங்க, சில விவசாயிகள் மற்ற வேலையிலும் பாக்குறாங்க. சரி பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஒன்னுத்துக்கு லாய்க்கு கிடையாது. என் தலைவனை பார்த்து காணுங்கிறான் என் ஒக்கால ஓடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.